ஓகே, இது போய் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. சரிங்கண்ணா. ஓகே, இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் உனக்கு என்னடா இருக்குது, அதாவது இப்போ இந்த ஏசெக்ஸ் மோட் ஆஃப் ஏசெக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்லியிருக்கோம் இல்லையா, அதில் நிறைய மெத்தட்ஸ், ஓகே மெத்தட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்கான். அப்போ என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, ஓகேவா, மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னு கேட்டால் உனக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குதுன்னு கொடுத்துருக்கான். டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் ஏசெக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அல்லது ரைட் டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் ஏசெக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்குறோம். நீ எல்லாம் அப்படி கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூலேயே படிச்சு கொஸ்டின் ரைட் டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் ஏசெக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு கேட்டால் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிஸ்ஸன். பிஸ்ஸன் அப்படின்னாவே டிவிஷன், பிளவுன்னு ஒரு மீனிங் இருக்குது. ரெண்டாவது ஸ்போரலேஷன். ஸ்போரலேஷன் ஸ்போர் ஃபார்மேஷன், ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்போர், ஸ்போரலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பட்டிங், ஃபார்மேஷன் ஆஃப் பட்ஸு, முட்டு விடுதல். அதே மாதிரி ஜெமியூல் ஃபார்மேஷன், ஃபார்மேஷன் ஆஃப் ஜெமியூல். ஃப்ராக்மெண்டேஷன், ஸ்மால் செக்மெண்ட், ஃபார்மேஷன் ஆஃப் ஃப்ராக்மெண்ட் அல்லது ஃபார்மேஷன் ஆஃப் செக்மெண்ட். Formation of fragment is called fragmentation. Regeneration, last part of body can to form new organism. ஓகே, சும்மா அப்படியே ஒரு லைனில் ஞாபகம் வச்சுக்கோமா. பட் அதாவது பிஸ்ஸன்னா டிவிஷன், ஸ்போரலேஷன்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்போரு, பட்டிங்னா ஃபார்மேஷன் ஆஃப் பட்ஸு, ஜெமியூல் ஃபார்மேஷன்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஜெமியூல், ஃப்ராக்மெண்டேஷன்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஃப்ராக்மெண்ட்டு, ரீஜெனரேஷன் அப்படின்னா லாஸ்ட் பார்ட் ஆஃப் பாடி கேன் க்ரோ நியூ ஆர்கானிசம். எழுதியாச்சா? இப்போ இதை எப்படி கொஸ்டின் கேட்கலாம், ரைட் த டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் ஏசெக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். சொல்ல பார்ப்போம், சொல்லுமா, அப்படியே லைன் பை லைனாக சொல்லுங்கள். வீட்டில் இருக்கவங்களாம் பார்க்காதீங்க, அவங்க எது நினச்சாலும் சிரித்தாலும் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. டைரெக்டாக அப்படியே என்ன பண்ணுற சொல்லிக்கோ, இங்கேயே படித்து முடிச்சிடலாம். ஓகே, 1 பிஸ்ஸன், 2 ஸ்போரலேஷன், 3 பட்டிங், ஜெமியூல் ஃபார்மேஷன், ஃப்ராக்மெண்டேஷன் அண்டு ரீஜெனரேஷன். ஓகேவா? சரிங்கண்ணா. ஓகே, இப்போ அதில் ஃபிஸ்ஸன்னா என்ன, இப்போ தனித்தனி ஹெட்டிங்காக கொடுத்துருக்கான். வாட் இஸ் ஃபிஸ்ஸன்? ஃபிஸ்ஸன் அப்படின்னாவே டிவிஷன் அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்குது. ஃபிஸ்ஸன்னா டிவிஷன் சொன்ன ஞாபகம் இருக்கு இல்லையா? இப்போ இந்த இடத்துல பேரண்ட் பாடி டிவைடட் இன்டு 2 or more ஐடென்டிக்கல் டாட்டர் இண்டிவிஜுவல். அதாவது ஒரு பேரண்ட்டு 2 டாட்டர் இண்டிவிஜுவலாக அல்லது நிறைய டாட்டர் இண்டிவிஜுவலாக உருவாவதற்கு பெயர் தான் ஃபிஸ்ஸன். ஓகே, இன்னொன்று சொல்லணும் அப்படின்னு கேட்டால், வெள்ளரிக்காய், ஒரு வெள்ளரிக்காயை 2ஆக கட் பண்ணுற குக்கும்பர். த குக்கும்பர் கேன் டிவைடட் இன்டு 2 பீஸ். ஈச் பீஸ் கேன் டெவலப்பிங் ஃபார் நியூ குக்கும்பர். அப்படி இல்லையா, ஒரு ஆப்பிள் பழம் இருக்குது, ஒரு ஆப்பிள் பழத்தை 2ஆக கட் பண்ணுற, அந்த 2 அரை ஆப்பிள் பழமும் ஒரு முழு ஆப்பிள் பழமாக உருவாகும். ஓகேவா? அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஆப்பிளில் பல பீஸாக கட் பண்ணுற ஒவ்வொரு பீஸும் ஒரு அனிமலாக உருவாகும். அதுதான் வந்து பார்த்தா அப்படின்னா உனக்கு என்னது இந்த இடத்துக்கு டிவைட் ஆகிறதுக்கு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா உனக்கு கொடுத்துருக்கான் பாரு. இப்போ இந்த ஃபிஸ்ஸன் இஸ் டிவிஷன் ஆஃப் பேரண்ட் பாடி இன்ட்டு 2 or more ஐடென்டிக்கல் டாட்டர் இண்டிவிஜுவல். சரிங்கண்ணா. ஓகே, இதில் 4 டைப் இருக்குது. இதில் எப்படி கொஸ்டின் கேட்கலாம், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஃபிஸ்ஸன் அப்படின்னு சொல்லுவாங்க. பைனரி ஃபிஸ்ஸன் இருக்குது, மல்டிபிள் ஃபிஸ்ஸன் இருக்குது, ஸ்போரலேஷன் இருக்குது, ஸ்ட்ரோபலைசேஷன் இருக்குது. சரியா? இப்போ சொல்ல வைப்போம், வாட் இஸ் ஃபிஸ்ஸன் அண்ட் வாட் ஆர் த டைப்ஸு. ஃபிஸ்ஸன் அப்படின்னா த பேரண்ட் பாடி டிவைடட் இன்டு 2 or more ஐடென்டிக்கல் டாட்டர் இண்டிவிஜுவல், இட் இஸ் கால்ட் ஃபிஸ்ஸன். ஓகே, தேர் ஆர் 4 டைப்ஸ். சொல்லு. 1 பைனரி ஃபிஸ்ஸன், நெக்ஸ்ட்டுமா மல்டிபிள் ஃபிஸ்ஸன், ஸ்போரலேஷன், ஸ்ட்ரோபலைசேஷன். ஓகே, அண்டர்ஸ்டாண்டா? ஓகே, நெக்ஸ்ட் போகுமா? ஓகே இருக்கண்ணா. ஓகே, நெக்ஸ்ட்டு பைனரி ஃபிஸ்ஸன். நமக்கு பை அப்படின்னாவே 2ன்னு தெரியும். இந்த இடத்துக்கு இந்த பேரண்ட் ஆர்கானிசம் டிவைட் இன்டு 2 ஹவுஸ். இங்கே இந்த பேரண்ட் ஆர்கானிசம் இப்போ இந்த படத்தில் பாரு, இந்த பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் ஒரு பேரண்ட் அமீபா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த பேரண்ட் அமீபா கேன் டிவைடட் இன்டு 2 ஹவுஸ். கடைசி டயக்ராம் பாரு, இங்கே பாரு, 2 ஹவுஸாக டிவைட் ஆகிருக்கு. இந்த பேரண்ட் அமீபா கேன் டிவைடட் இன்டு 2 ஹவுஸ். 2 ஹவுஸாக ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ இந்த 2 ஈச் ஹவுஸ் அல்லது ஈச் ஹாஃப் ஃபார்ம் என்னன்னு கேட்டால் டாட்டர் இண்டிவிஜுவல். நம்ம என்ன சொன்னது தான், இங்கே பேரண்ட் அமீபா உனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டால் 2ஆக டிவைட் ஆகிடுச்சு. 2ஆக டிவைட் ஆன ஒவ்வொரு ஹாஃபும் உனக்கு என்னவா ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு நியூ இண்டிவிஜுவலாக உருவாயிருச்சு. ஸ்லோப்போ வாட் இஸ் பைனரி ஃபிஷ். இதில் 2 ப்ராசஸ் இருக்குப்பா. இதில் நியூக்ளியஸ் டிவிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டால் ஒன்று இருக்குது, ஏ மைட்டாலிக்கலின்னு கொடுத்துருக்கான். ஓகேவா? இதில் வந்து கேரியோகைனசிஸ் ஒன்று இருக்குது, சைட்டோகைனசிஸ் ஒன்று இருக்குது. இப்போ இந்த இடத்துக்கு எழுதிக்கோ,
கேரியோ அப்படின்னாவே நியூக்ளியஸ் அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்குது. கைனசிஸ் டிவிஷன். அப்போ நியூக்ளியஸ் டிவிஷன் இஸ் கால் கேரியோகைனசிஸ். 2 சைட்டோகைனசிஸ். த டிவிஷன் ஆஃப் சைட்டோபிளாசம் இஸ் கால் சைட்டோகைனசிஸ். எழுதிட்டியா? த டிவிஷன் ஆஃப் ஒன் மார்க் கொஸ்டின் கேட்கலாமா? த டிவிஷன் ஆஃப் நியூக்ளியஸ் இஸ் கால் கேரியோகைனசிஸ். த டிவிஷன் ஆஃப் சைட்டோபிளாசம் இஸ் கால் சைட்டோகைனசிஸ். அப்போ சைட்டோபிளாஸ்டோடைய ரிசல்ட், அதாவது டிவிஷனுடைய ரிசல்ட்டு ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் டு த பேரண்ட் உருவாகும். அப்பா மாதிரியே அதாவது வந்து பார்த்தா அப்படின்னா பேரண்ட் மாதிரியே ஒரு ஐடென்டிக்கலாக ஒரு அனிமல் உருவாகுது. இப்போ சொல்லுவோம் அப்போ வாட் இஸ் பைனரி ஃபிஷன்? த பேரண்ட் ஆர்கானிசம் டிவைட் இன்டு 2 halves. ஈச் ஹாவ் டு ஃபார்ம் என்னன்னு கேட்டால் டாட்டர் இண்டிவிஜுவல். எழுதிட்டியா? இதில் த நியூக்ளியஸ் ஃபஸ்ட்டு டிவைட் என்னன்னு கேட்டால் ஏ மைட்டாட்டிக்கலி ஆர் மைட்டாட்டிக்கலி. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு என்ன பேர்? கேரியோகைனசிஸ். தென் இதை ஃபாலோ பண்ணி இருப்பது யார் அப்படின்னா சைட்டோபிளாசம், சைட்டோகைனசிஸ். த டிவிஷன் ஆஃப் சைட்டோபிளாசம் இஸ் கால் சைட்டோகைனசிஸ். அப்போ இதனுடைய ரிசல்ட்டு தான் உனக்கு என்ன இருக்குது? ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் டு த பேரண்ட். ஓகேவா? இது டவுட் இருக்கா? பார்த்துக்கோமா. வாட் இஸ் பைனரி ஃபிஷன், அதில் கேரியோகைனசிஸ்னால் என்ன, சைட்டோகைனசிஸ்னால் என்ன, அவ்வளோதான் படித்து முடிச்சிட்டேன். ஓகேங்க. அடுத்தது அதாவது இந்த பிளான் ஆஃப் டிவிஷனை பேஸ் பண்ணி உனக்கு என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் ஒரு 4 டைப்பாக டிவைட் பண்ணுறாங்க. அதாவது அதில் ஒன்று என்னென்னு கேட்டால் சிம்பிள் இர்ரெகுலர் பைனரி ஃபிஷன் ஒன்று இருக்குது. 2 ட்ரான்ஸ்ஃபர் பைனரி ஃபிஷன் ஒன்று இருக்குது. எழுது அப்படியே. நிறைய பேர் புக் இல்லைன்னு சொன்னால் எழுதிக்கோ. சிம்பிள் இர்ரெகுலர் பைனரி ஃபிஷன். 2வது ட்ரான்ஸ்ஃபர் பைனரி ஃபிஷன். 3 லாங்கிடியூடினல் பைனரி ஃபிஷன். 4 ஒப்ளிக்யூ பைனரி ஃபிஷன். எழுதியாச்சா? இப்போ இது 4லையும் நம்ம என்ன பண்ணணும், பிளான் ஆஃப் டிவிஷன் எப்படி இருக்குது அப்படியே எழுதிக்கோ. ஐஃபன் போட்டு எழுதுமா அப்படியே. சிம்பிள் இர்ரெகுலர் பைனரி ஃபிஷன் ஒரு ஐஃபன் போட்டியா? இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளான் ஆஃப் டிவிஷன் எப்படிமா இருக்குன்னா, பிளான் ஆஃப் டிவிஷன் இஸ் ஹார்ட் டு அப்சர்வ். எழுது. சிம்பிள் இர்ரெகுலர் பைனரி ஃபிஷன் ஒரு ஐஃபன் போட்டுக்கோ. பிளான் ஆஃப் டிவிஷன் ஹார்ட் டு அப்சர்வ். இந்த டிவிஷனை நம்ம பார்ப்பது கடினமாக இருக்கும். பிகாஸ் ரீசன் என்ன? இப்போ அமீபா இர்ரெகுலர் ஷேப் ஆஃப் ஆர்கானிசம், அங்கே என்ன கிடையாது? ஒரு உருவம் கிடையாது. உருவம் இல்லாதனால என்ன பண்ண முடியல, அதனுடைய டிவிஷனை நம்மளால் அப்சர்வ் பண்ணுவது கடினம். ஓகே சரிங்கண்ணே. இப்போ 2வது ட்ரான்ஸ்ஃபர் பைனரி ஃபிஷன். எழுதியாச்சா? இப்போ இதுக்குள்ள ஒரு ஐஃபன் போட்டுக்கோ. இப்போ இந்த பிளான் ஆஃப் டிவிஷன் இருக்கு இல்லையா, பிளான் ஆஃப் டிவிஷன் ரன் அலாங் த ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல். அதெல்லாம் வேண்டாம், ஒரே லைனாக முடிச்சுக்கோ. த பிளான் ஆஃப் டிவிஷன் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஆக்சிஸ் ஆஃப் இண்டிவிஜுவல். அதுலேயே ஆன்சர் இருக்கு பாரு. ட்ரான்ஸ்ஃபர் பைனரி ஃபிஷன்னா பிளான் ஆஃப் டிவிஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல். இதுக்கு எடுத்துக்காட்டு யாருன்னா பேரமீசியம் ஒன்று இருக்குது, பிளனேரியா ஒன்று இருக்குது. எழுதிக்கோ. ட்ரான்ஸ்ஃபருக்கு பிளனேரியாவும் பேரமீசியமும். அடுத்தது லாங்கிடியூடினல் பைனரி ஃபிஷன். அதே தான். இந்த பிளான் ஆஃப் டிவிஷன் லாங்கிடியூடினல் ஆக்சிஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல். த பிளான் ஆஃப் டிவிஷன் longitudinal axis of the individual. இதுக்கு என்னமா எக்ஸாம்பிள்? ஃப்ளக்ஜெல்லேட். ஃப்ளக்ஜெல்லேட்னா ஃப்ளக்ஜெல்லாங்கிறது யார்? லோக்கோமோட்ரி ஆர்கன். அப்போ ஃப்ளக்ஜெல்லாவை லோக்கோமோட்ரி ஆர்கனை கொண்டுள்ள உயிரினங்கள். எக்ஸாம்பிள் யாரை சொல்லலாம்? யூக்ளினா. தென் ஒப்ளிக்யூ அப்படின்னா ஒரு சாய்வா ஸ்லாண்டிங் சொல்லுவோம் இல்லையா? அப்போ பட் இன் திஸ் பைனரி ஃபிஷன், அதாவது இந்த பிளான் ஆஃப் டிவிஷன் இஸ் ஒப்ளிக்யூ. இதுக்கு எடுத்துக்காட்டு செரட்டியம், CERATIUM. இன்றைக்கு எழுதிட்டியா? ஏன்னு கேட்டால் இதில் என்ன சார் கொஷின் கேட்கலாம்னா மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்கலாம். அப்படி இல்லைன்னா கரெக்ட் பேர் கேட்கலாம் அல்லது ராங் பேர் கேட்கலாம். எப்படி? சிம்பிள் இர்ரெகுலர் பைனரி ஃபிஷன், இந்த பிளான் ஆஃப் டிவிஷன் ஹார்ட் டு அப்சர்வ். இங்கே அப்படியே மாற்றி ட்ரான்ஸ்ஃபர் பைனரி ஃபிஷன் அப்படியே இது எழுதிடுவாங்க. இதில் இருக்கக்கூடிய ஆன்சரை மாற்றி அப்படி இல்லைன்னா எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருவாங்க.
சிம்பிள் இர்ரெகுலருக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து பேரமீசியம் கொடுத்துருவாங்க. ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அமீபா கொடுத்துருவாங்க. லாங்கிடியூடினலுக்கு பார்த்தோம் அப்படின்னா வெட்டிசெல்லாக கொடுத்துருவாங்க. ஒப்ளிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க, யூக்ளினாக கொடுத்துருவாங்க. அப்படியே மாறி மாறி. அப்போ இதை வச்சு என்ன பண்ணலாம், கொஷின் கேட்கலாம். அப்போ நமக்கு எப்படி கொஷின் கேட்பான், கரெக்ட் மேட்ச் இட் கேட்கலாம், ராங் மேட்ச் கேட்கலாம், அப்படி இல்லைன்னா மேட்ச் த ஃபாலோவிங் கேட்கலாம். ஓகேவா? எஸ் ஆர் நோமா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இல்லையா? ஓகே. இப்போ இதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்படியே சொல்கிறேன் பாரு. சிம்பிள் பைனரி ஃபிஷன் என்ன சொல்லியிருக்கோம், அமீபா சொல்லியிருக்கோம் இல்லையா? இப்போ இந்த பிளான் ஆஃப் டிவிஷன் எப்படி இருக்கும், ஹார்ட் டு அப்சர்வ். வெரி குட். ஏன்? அப்போ அந்த அனிமல் எப்படா இருக்குது அப்படின்னா இர்ரெகுலர் ஷேஃபாக இருக்கும். சரிக்கணும். ஓகே. இதில் இப்போ இது நடக்கும்போது அந்த அனிமலில் என்ன நடக்குது, கான்ட்ராக்டில் வாக்வல்னு ஒன்று இருக்குது. நமக்கு தெரியல, ஃபுட் வாக்வல், கான்ட்ராக்டில் வாக்வல். கான்ட்ராக்டில் வாக்வல் உனக்கு என்ன ஆகணும், சீஸ் ஸ்டாப் ஆயிரும். அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், ஸ்டாப் பண்ணிடும். சீஸ்னால் ஸ்டாப். கடைசியாக உனக்கு என்ன, டிஸ்இன்டெக்ரேட்டாக டிஸ்அப்பியர் ஆயிரும். அப்போ அமீபாவில் இருக்கக்கூடிய நிறைய இந்த ரவுண்டாக இருக்குல்லம்மா, இந்த அமீபாவில் இருக்கக்கூடிய ஒரு ரவுண்டாக கொடுத்துருக்கான் பாரு, இதுதான் கான்ட்ராக்டில் வாக்வல். கான்ட்ராக்டில் வாக்வல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாரு. செகண்டு, தேர்டில் ஃபஸ்ட்டு. தேர்டில் என்ன இல்லை, அதாவது செகண்டில் வந்து பார்த்தா அப்படின்னா அதனுடைய ஃபங்க்ஷனை ஸ்டாப் பண்ணிருச்சு. மூணாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கான்ட்ராக்டில் வாக்வலே இல்லை, டிஸ்இன்டெக்ரேட் ஆகிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய நியூக்ளியோ லை அப்படின்னு சொல்லுவோம். இன்சைடு த நியூக்ளியஸ், நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியை இதுவும் டிஸ்இன்டெக்ரேட் ஆகிரும். கடைசியாக அதை ஃபாலோ பண்ணி தான் நியூக்ளியஸ் டிவைட் ஆகுது. ஓகே. தென் ஃபாலோடு பை டிவிஷன் ஆஃப் சைட்டோபிளாசம். அங்கே கேரியோகைனசிஸ், சைட்டோகைனசிஸ் ப்ராசஸ் நடக்கும். புரிஞ்சுதா? இந்த படத்தை பார்த்தா தெரியும் பாருமா. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டால் இது வந்து பிளான் ஆஃப் டிவிஷன் ஹார்ட் டு அப்சர்வ். ஏன்னா எப்படி டிவிஷன் ஆகிருக்குன்னு நம்மளால் தெரிய முடியல. ஓகே. ஒன்று, ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய என்ன ஆயிடுச்சு, அந்த ப்ராசஸில் கான்ட்ராக்டில் வாக்வல் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டால் ஃபங்க்ஷனை ஸ்டாப் பண்ணி டிஸ்அப்பியர் ஆகிடுச்சு. அங்கே இருக்கக்கூடிய நியூக்ளியோ லையும் உனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டால் டிஸ்அப்பியர் ஆகிடுச்சு. கடைசியாக உனக்கு என்ன ஆகுது, நியூக்ளியஸ் வந்து ரெண்டாக டிவைட் ஆகுது. அதுக்கு என்ன பேர்னா கேரியோகைனசிஸ் அப்படிங்கிறான். அதை ஃபாலோ பண்ணி என்ன ஆயிடுச்சுன்னா சைட்டோபிளாசம் டிவைட் ஆகிடுச்சு. அதுக்கு பேர் சைட்டோகைனசிஸ். இல்லை ஏதாவது டவுட் இருக்காமா? சரிக்கணும். ஓகே. ரெண்டாவது ட்ரான்ஸ்ஃபர் பைனரி ஃபிஷன். இப்போ அங்கே என்ன சொன்னேன், த பிளான் ஆஃப் டிவிஷன் ரன் அலாங் த ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல். ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் அப்போ அதனுடைய மையம் கிடைமட்ட பகுதின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னு கேட்டால் அங்கே பாரு, பேரமீசியம் டயக்ராம் பாருங்கள் பார்ப்போம். இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடைமட்டம், அந்த கிடைமட்டத்தில் அந்த ஈக்குவேஷன் ஏரோ மார்க் கொடுத்துருக்கான் பாருங்க, ஏரோ மார்க் லைன்லேயே உனக்கு டிவிஷன் ஆகுது. அதில் 2 நியூக்ளியஸ் இருக்குது. மற்ற இதிலலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரே நியூக்ளியஸ் கொடுத்துருக்கான். பேரமீசியத்தில் மட்டும் 2 நியூக்ளியஸ் இருக்குது. ஒன்றுக்கு பேர் மேக்ரோ நியூக்ளியஸ், இன்னொன்றுக்கு பேர் மைக்ரோ நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் அதில் என்ன சார் மேக்ரோ நியூக்ளியஸ், அதை பாரு, இந்த பீன் ஷேப், கிட்னி ஷேப் இருக்குது பாரு, சிறுநீரக வடிவமும் ஒரு ரவுண்ட் இருக்கா, ஒரு ஷேஃபு அவரை வேத மாதிரிமா, அந்த அவரை வேத மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பேர்னா மேக்ரோ நியூக்ளியஸ். இல்லை சாந்து பொட்டு மாதிரி சின்னதாக இருக்குது பாரு, அதுக்கு பேர் மைக்ரோ நியூக்ளியஸ். இதில் 2 வகையான செல் டிவிஷன் நடக்குது. நமக்கு முன்னால் பார்த்தோம்ல, இந்த செல் டிவிஷன் எப்படி நடக்கலாம், ஏ மைட்டாட்டிக்காக நடக்கலாம், மைட்டாட்டிக்காக நடக்கலாம்னு சொன்ன ஞாபகம் இருக்கு இல்லையா? இப்போ மேக்ரோ நியூக்ளியஸில் நடப்பது என்னன்னு கேட்டால் தட் இஸ் என்னது, ஏ மைட்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். மேக்ரோ நியூக்ளியஸ் எப்படி டிவைட் ஆகுதுன்னு கேட்டால் ஏ மைட்டாசிஸ். இதுக்கு எப்படி சார் கீவேர்டு வச்சுக்கிறது, மேக்ரோ, மே ஏ ஏ, மேக்ரோ மேக்ரோ ஏ ஏ ஏ ஒரு பாரு, ஏ ப்ரொனன்சியேஷன் பாரு, மேக்ரோ நியூக்ளியஸ் ஏ மைட்டாசிஸ், மே 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 ஏ ஏ ஏ. அப்போ ஏ மைட்டாசிஸ் மேக்ரோ நியூக்ளியஸ் அப்படின்னா ஏ மைட்டாசிஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கோம். 2 மைக்ரோ நியூக்ளியஸ் அப்படின்னு கேட்டால் மைட்டாசிஸ், மை மை மை, கண்ணுக்கு மை அப்படின்னு சொல்லி மை 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 பொட்டு மை பொட்டு, மைக்ரோ மைக்ரோ நியூக்ளியஸ் அப்படின்னா மைட்டாசிஸ். சரிக்கணும். ஓகே. இப்போ இது 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஒரே லைன் தான். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 டிவிஷன் நடக்குது. நியூக்ளியஸே 2 டிவிஷன், ஒன்று மேக்ரோ நியூக்ளியஸ் டிவைட் ஆகுது, ரெண்டாவது மைக்ரோ நியூக்ளியஸ் டிவைட் ஆகுது. அதை ஃபாலோ பண்ணி தான் கடைசியாக யார் டிவைட் ஆகிற, சைட்டோபிளாசம் டிவைட் ஆகும். ஓகே. இதில் எதாவது டவுட் இருக்கா? சரிக்கணும். ஓகே. இதில் பேரமீசியம் சொல்லலாம், பிளனேரியாவும் சொல்லலாம். இது இந்த பவர் ஆஃப் ரீஜெனரேஷன் கேள்விப்பட்டிருக்கியா? ஓகே. அதாவது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தான் இந்த அனிமலை கட் பண்ணி போட்டாலும் அப்படி ஈஸியாக உனக்கு என்ன பண்ணும், ஒரு நியூ அனிமலாக க்ரோவ் ஆயிரும். பவர் ஆஃப் ரீஜெனரேஷன், பிளனேரியா. சரிங்கண்ணா. ஓகே. அடுத்து நெக்ஸ்ட்டு ஹெட்டிங் லாங்கிடியூடினல் பைனரி ஃபிஷன். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நியூக்ளியஸும் சைட்டோபிளாசமும் எப்படி டிவைட் ஆகுது அப்படின்னு கேட்டால் லாங்கிடியூடினலாக, இப்படி இப்படி பாருங்கள், நேராக லாங்கிடியூடினலாக வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் ஆகுது. யார் டிவைட் ஆகிறா, நியூக்ளியஸும் லாங்கிடியூடினலாக தான் டிவைட் ஆகுது. அங்கே இருக்கக்கூடிய சைட்டோபிளாசமும் லாங்கிடியூடினலாக டிவைட் ஆகுது. அப்போ இந்த இடத்துக்குள்ள
ஃப்ளக்ஜெல்லா உயிரினங்கள் இருக்கு இல்லையா, ஃப்ளக்ஜெல்லம் ரிட்டைன் யூஸ்வலி பை ஒன் டாட்டர் செல்ஸ். இப்போ இந்த இடத்துல ஒரு ஃப்ளக்ஜெல்லா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் ஒரு டாட்டர் செல்லில் அப்படியே வந்து பார்த்தா அப்படின்னு இருந்துக்கும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய பேசல் கிரானிவல் மட்டும் உனக்கு என்ன ஆகுது அப்படின்னா 2ஆக டிவைட் ஆகி 2 நியூ பேசல் கிரானிவலாக ஃபார்ம் ஆகுது. ஓகே, அது ஃபார்ம் ஆகி உனக்கு என்ன பண்ணும், ஃப்ளக்ஜெல்லம் இன் த அதர் டாட்டர் இண்டிவிஜுவல். அப்போ ஃப்ளக்ஜெல்லம் உனக்கு என்ன ஆயிடுச்சு, இன்னொரு டாட்டர் இண்டிவிஜுவலில் ஃபார்ம் ஆயிடுச்சு. சரியா? இப்போ இதுக்கு என்ன சரி எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யூக்ளினா நமக்கு தெரிஞ்சது. 2வது வெர்டிசெல்லா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4வது பாரு ஒப்ளிக்யூ பைனரி ஃபிஷன். அப்போ இந்த பிளான் ஆஃப் டிவிஷன் எப்படி இருக்குன்னு சொன்னேன், ஒப்ளிக்யூ சாய்வாக இருக்குது சரிவாக இருக்குது. இதுக்கு எடுத்துக்காட்டியா டினோப்ளக்ஜெலேட். இதுக்கு எக்ஸாம்பிள் யாருன்னா செரட்டியம் அப்படிங்கிற ஒரு அனிமல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது ஒரு சைடு பார்த்துக்கோ. 2வது சிம்பிள் பைனரி ஃபிஷன் முடிஞ்சு, பைனரி ஃபிஷன் முடிஞ்சது. 2வது மல்டிபிள் ஃபிஷன். இப்போ மல்டிபிள் அப்படின்னாவே என்ன மீனிங், நிறைய. மல்டினாவே மெனி அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்குது. மினி ஃபிஷன். அப்போ மினி